This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. EduQuestல live classes தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்குது. வித் சர்டிஃபிகேட்டோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து 8th புக்கில் 4வது இதில் வந்து இலக்கணம் வந்து வேற்றுமை பற்றின இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. பெயர்ச்சொல்லுடன் ஐ, ஆல், கு, இன், அது, கண் போன்ற அசுகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையே வேற்றுமை என்பர். இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபு என்றும் கூறுவர். சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உறுப்பாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுறுப்பும் என்பர். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆல் என்பது வேற்றுமை உறுப்பாக வந்துள்ளது. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது சொல்லுறுப்பாக வந்துள்ளது. வேற்றுமையின் வகைகள். வேற்றுமை வந்து மொத்தம் 8 வகைப்படும். அதில் வந்து முதல் 2, 3, 4, 5, 6, 7, 8 வேற்றுமை உறுப்புகள் இருக்குது. அதில் வந்து முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து உறுப்பு கிடையாது. முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை என்றும் சொல்லுவாங்க. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வந்து வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உறுப்புகள் வந்து மறைந்து வந்தாலும் வந்து வேற்றுமை தொகை என்று கூறுவர். முதல் வேற்றுமை பெரும்பாலும் சொற்றொடர் வந்து எழுவாய், சொற்பொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகளை பெற்று வரும். எழுவாய் வேற்றுமை வந்து முதல் வேற்றுமை எனப்படும். பாவை வந்தால், இதில் பாவை என்பது வந்து எழுவாய். 2ஆம் வேற்றுமை உருவு வந்து ஐ. கபிலர் பரணை புகழ்ந்தனர். கபிலரை பரணர் புகழ்ந்தனர். இவ்வாறு தொடர்களை கவனியுங்கள். 2ஆம் வேற்றுமை உருவு ஐ எந்த பொருளுடன் இணைகிறதோ அப்பெயர் செயல்படு பொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு பெயரை செயல்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் 2ஆம் வேற்றுமை செயல்படு வேற்றுமை என்றும் கூறுவார். 2ஆம் வேற்றுமை வந்து ஆக்கல், அழித்தல், அடைத்தல், நீக்கல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களிலும் வரும். 3ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து ஆல், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4 3ஆம் வேற்றுமை உறுப்புகளாகும். இவ்வாறு ஆல், ஆண் ஆகிய கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களிலும் வரும். கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என 2 வகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான். ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. ஒளியால் சிலை செய்தான். கருதா பொருள் ஏவுதல் கருத்தா, நிறுத்தல் கருத்தா என 2 வகைப்படும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது ஏற்றுதல் கருதா. செயற்கையாரால் பெரியாரும் இயற்றப்பட்டது. ஆண் என்னும் உறுப்பு பெரும்பாலும் செய்யும் வழக்கில் இடம்பெறும். எடுத்துக்காட்டு வந்து தூய்மை நீரான் அமையும். ஒடு, ஓடு ஆகிய 3ஆம் வேற்றுமை உறுப்புகள் உடன்கழிஞ்சி பொருளில் வரும். 4ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்பு வந்து கு என்பதாகும். இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வரும். 4ஆம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் ஒன்று. கூலிக்காக வேலை. 5ஆம் வேற்றுமை இன், இல் ஆகியவை 5ஆம் வேற்றுமை உறுப்புகளாகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். 6ஆம் வேற்றுமை வந்து அது, ஆது, ஆ ஆகியவை 6ஆம் வேற்றுமை உறுப்பு ஆகும். இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். எடுத்துக்காட்டு வந்து ராமனது வில், நண்பனது கை, அது, ஆ ஆகிய உறுப்புகளை இக்காலத்தில் பயன்படுத்துவது இல்லை.
ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு கண். மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உறுப்புகள் உண்டு. இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உறுப்பு இடம்பெறும். எடுத்துக்காட்டு வந்து எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. தெரிந்து தெளிவாமல் வந்து இல் என்னும் உறுப்பு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு. நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்று, இடம் பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்று கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து எட்டாம் வேற்றுமை. அதற்கு வந்து உறுப்பு கிடையாது. எட்டாம் வேற்றுமை வந்து வெளி வேற்றுமை என்றும் கூறுவர். வேற்றுமை உறுப்புகளும் அவற்றின் பொருள்களும். இதில் வந்து முதல்ல வந்து 8க்கும் உறுப்பு, சொல்லுறுப்பு, பொருள் எல்லாமே இருக்குது. சரியாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 7, 5க்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.